மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1 புது சிலபஸில் உள்ள திறனறிவோம் மற்றும் மொழிபயிற்சி வினாக்களை புத்தகத்திலேயே நாம் மிக மிக எளிமையான முறையில் குறித்து படிக்கப் போகின்றோம். திறனறிவோம். பலவுள் தெரிக. 1. காலக்கணிதம் கவிதையில் இடம்பெற்ற தொடர் எது? விடை ஆ. இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. 2. காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள். இத்தொடரில் அடிக்கோடிட்ட பகுதி குறிப்பிடுவது சருகும் சண்டும். விடை ஈ. சருகும் சண்டும். 3. எந்தமிழ் நா என்பதை பிரித்தால் இவ்வாறு வரும். விடை ஈ. எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா. 4. கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது. தொடரில் இடம்பெற்றுள்ள தொழிற்பெயரும் வினையால் அணையும் பெயரும் முறையே ஆப்ஷன் இ. பாடல் கேட்டவர். 5. வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிப்பது. விடை ஆ. மணிப்பெயர் வகை. இனி மொழியை ஆழ்வும் பார்க்கலாம். பக்கம் 17. பிழைகளை திருத்தி எழுதுக. தேனிலே ஊறிய, அதாவது இங்கே நிறைய மிஸ்டேக் போட்டிருக்காங்க, நிறைய பிழைகள் இருக்கின்றன. அதாவது முதல் வரியில் 2, கடைசி வரியிலையும் 2 பிழைகள் இருக்குது. அப்புறமா இடையில் இருக்கக்கூடிய அந்த வரிகளில் ஒரு பிழை இருக்குது. இதை நாம் இதில் பார்க்கலாம். தேனிலே, இதில் சின்ன நீ தான் வரும். தேனிலே ஊறிய, இந்த ரீ போடணும். தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவை தேரும் சிலப்பதிகாரமதை, சிலப்பதிகாரமதை ஊனிலே எம்முயிர் உள்ளளவும், இந்த இல் வரும். உள்ளளவும் நிதம் ஓதி உணர்ந்து இன்புறுவோம். அடுத்தது கீழ்காணும் சொற்களின் கூட்டப்பெயர்களை கண்டுபிடித்து எழுதுக. இங்கே பிராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க குவியல், குலை, மந்தை, கட்டு. இப்போ நம்ம சொல்லும் அதற்குரிய கூட்டப்பெயரும் பார்க்கலாம். கல் குவியல், பழம் குலை, புல் கட்டு, ஆடு மந்தை. அடுத்தது வினைமுற்றை வினையால் அணையும் பெயராக மாற்றி தொடர்களை இணைத்து எழுதுக. 1. கலையரங்கத்தில் எனக்காக காத்திருக்கிறார், அவரை அழைத்து வாருங்கள். இப்படி 2 சென்டென்ஸில் இருக்கக்கூடியதை நாம் ஒரே சென்டென்ஸில், ஒரே வாக்கியத்தில் எழுத வேண்டும். இதற்கான விடை கடைசியில் இருக்கு. கலையரங்கத்தில் எனக்காக காத்திருக்கின்றவரை அழைத்து வாருங்கள். அதாவது காத்திருக்கிறார், அவரை, இந்த 2ஐயும் நாம் சேர்த்து காத்திருக்கிறவரை அப்படின்னு மாற்றிக்கிறோம். காத்திருக்கிறவரை. கலையரங்கத்தில் எனக்காக காத்திருக்கிறவரை அழைத்து வாருங்கள். 2. ஊட்டமிகு உணவு உண்டார், அவர் நீண்ட வாழ்நாள் பெற்றார். இப்போ இந்த 2 நாம் மாற்றி ஒரே வார்த்தையாக மாத்திரம். ஊட்டமிகு உணவு உண்டவர், இது கிடையாது. நீண்ட வாழ்நாள் பெற்றார். அடுத்து 3. நேற்று என்னை சந்தித்தார், அவர் என் நண்பர். இப்போ சந்தித்தார், அவர், இதை எடுத்துட்டு இதுக்கு பதிலாக சந்தித்தவர். நேற்று என்னை சந்தித்தவர் என் நண்பர். 4. பொது அறிவு நூல்களை தேடி படித்தார், போட்டித் தேர்வில் வென்றார். இப்போ இதில் படித்தார் அப்படிங்கிறத மாற்றிட்டு படித்தவர் அப்படின்னு நம்ம மாற்றிக்கிறோம். பொது அறிவு நூல்களை தேடி படித்தவர், போட்டித் தேர்வில் வென்றார். அடுத்தது தொடர்களில் உள்ள வண்ண சொற்களுக்கு பதிலாக அதே பொருளுடைய வேறு சொற்களை பயன்படுத்தி தொடர்களை மீள எழுதுக. அதாவது இங்கே கொடுத்துருக்காங்க, அந்த சிகப்பு கலரில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளுடைய மற்றொரு வார்த்தை, அதாவது உலகில் அப்படிங்கிறத நாம் பூமியில் அப்படின்னு மாற்றிக்கணும். அதோட பொருள், மற்றொரு பொருளை நாம் இதில் பயன்படுத்தணும். பாருங்கள், உலகில், உலகில் வாழும் அப்படின்னா பூமியில் வாழும் மக்களில், மக்களுக்கு பதிலாக மாந்தர்களில். சிலர் கனி இருக்க, கனினா பழம், பழம் இருக்க, காய் புசித்தலை போல, புசித்தல் அப்படின்னா உண்ணுதல், உண்ணுதலை போல
இன்சொல் இருக்க வன்சொல் பேசி இன்னல் படுகின்றனர். இன்னல்னா துன்பம், துன்பப்படுகின்றனர். 2வது, வள்ளல் குமணன் வறுமையால் வாடி வந்த, வறுமைனா இன்மை, இன்மையால் வாடி வந்த புலவனுக்கு, புலவன்னா கவிஞன், கவிஞனுக்கு தனது தலையை கொடுத்துக்கு பதிலாக ஈந்து மங்கா புகழ் பெற்றான், மங்கா பேறு பெற்றான். 3, நளனும் அவனது துணைவியும், துணைவி என்றால் மனைவி, மனைவியும் நிடத நாட்டுக்கு வந்ததை கண்டு அந்நாட்டு மக்கள் மழை முகில், முகில் என்றால் மேகம், மழை மேகம் கண்ட மஞ்சை, மஞ்சை என்றால் மயில், மயில் போல களி, களி என்றால் மகிழ்ச்சி, மகிழ்ச்சி கொண்டனர். 4, சோலையில் பூத்த மண மலர்களில், சோலை என்றால் பூங்கா, அதாவது பூந்தோட்டம், பூந்தோட்டத்தில், பூந்தோட்டத்தில் பூத்த மண மலர்களில் சுரும்புகள், சுரும்புகள் என்றால் வண்டுகள் மொய்த்து பண்பாடி மது உண்டன, மது என்றால் தேன் உண்டன. 5, பசு போல் சாந்தமும், பசு என்றால் ஆ போல் சாந்தம் என்றால் அமைதி, அமைதியும். புலி என்றால் வேங்கை, புலிக்கு மறுபெயர் வேங்கை, வேங்கை போல் தீரமும், தீரம் என்றால் வீரமும். யானை போல, யானை என்றால் களிறு, களிறு போல உழைப்பும் மனிதனுக்கு வேண்டும். அடுத்தது மொழியோடு விளையாடு. சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக. இங்கே கொஞ்சம் சொற்கள் கொடுத்துருக்காங்க. தேன், விளக்கு, மழை, விண், மணி, விலங்கு, செய், மேகலை, வான், பொன், பூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எடுத்துக்காட்டு பூமணி அப்படின்னு ஒரு வார்த்தையும் கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே இருக்கக்கூடிய வார்த்தைகளில் ஏதாவது 2 வார்த்தைகளை இணைத்து நாம் ஒரு சொல்லை உருவாக்க வேண்டும். இங்கே ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க, பூமணி. இப்போ நம்ம மணி, மேகலை, இது 2 இணைத்து மணி மேகலை அப்படி எழுதலாம். அடுத்தது செய், தேன், செய்தேன். வான்மழை, பூமழை. பொன் விலங்கு, விண் விளக்கு. இது போல இன்னும் நிறைய நீங்க இதுல இருந்து உருவாக்கிக்கலாம். அடுத்தது எண்ணு பெயர்களை கண்டுபிடித்து தமிழ் எண்களில் எழுதுக. இப்போ தமிழ் எண்கள், அதாவது 1 என்றால் கா, 2 உ, 3 ngா, 4 சா போட்டு அது மேல இந்த மாதிரி போடுறது, 5 ரு, 6 சா, 7 ஏ, 8 ஆ, 9 கூ. இப்போ இந்த எண்களை கூட நீங்க ஞாபகம் வைக்கிறதுக்கு நான் ஒரு எளிய முறை சொல்லித்தரேன். அதாவது கா என்றால் கடலை, உருண்டை, கணமே, சமைத்து, ருசித்து, சாப்பிடு என்று அம்மா கூறினாள். இப்போ இதோட முதல் எழுத்து நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். கடலை கா என்றால் 1, உருண்டை 2, ngா 3, சா 4, ரு 5, சா 6, 7க்கு ஏ, 8க்கு ஆ, 9க்கு கு, 10 என்றால் கா போட்டு ஒரு 0. அடுத்தது இப்போ நம்ம அந்த பயிற்சியை பார்க்கலாம். நாற்றிசையும் செல்லாத நாடில்லை. இதுல இருக்கக்கூடிய எண்ணு பெயர் 4. அப்ப தமிழ் எண் சா போட்டு மேல. அடுத்தது எறும்பும் தன் கையால் எண்சான். எண் என்றால் 8, 8க்கு ஆ. 5 சால்பு ஊன்றிய தூண், 5 ரு. 4ம் 2ம் சொல்லுக்கு உறுதி, 4 2. 4க்கு
சா, 2க்கு உ. ஆனை 1000 அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி. 1000 கா போட்டு 3 0 போட்டுற வேண்டியதான். அடுத்தது காட்சியை கண்டு கவினுரை எழுதுக. இந்த வினாவுக்கு 5 மதிப்பெண்கள் வழங்கப்படுகின்றன. அதாவது இந்த காட்சியில் 2 பேருடைய அறிவானது பூட்டு போட்ட மாதிரி இருக்கு. ஒருத்தர் புத்தகத்தை திறந்து படிக்கும்போது அவருடைய அறியாமை திறக்கின்றது. இதுக்கு நாம ஒரு பாட்டு பார்த்துடலாம். அறியாமை பூட்டை திறக்கும் சாவி புத்தகம் ஒன்றே தோழா, புத்தகம் திறக்கும் கைகளில் இந்த பூமி தவழும் தோழா, புத்தகம் திறக்க மறுத்தால் உன் அறிவு மக்கி போகும், உயிரை காக்கும் அறிவை பெறவே நூலை வாங்கி படி. இந்த மாதிரி நீங்க உங்களுக்கு தெரிந்த கவிதையை கூட புத்தகத்தை பத்தி நீங்க எழுதிக்கலாம். அடுத்தது நிற்க அதற்கு தக. இங்க இன்சொல் வழி தீய சொல் வழி, அதாவது இந்த கேள்விக்கான மதிப்பெண்களும் 5 மதிப்பெண்கள். இதுல இன்சொல் வழி தீய சொல் வழி அப்படின்னு 2 கொடுத்திருக்காங்க. இன்சொல் வழியில சென்றால் பிறர் மனம் மகிழும், அறம் வளரும், புகழ் பெருகும், நல்ல நண்பர்கள் சேர்வர், அன்பு நிறையும். தீய சொல் வழியில் சென்றால் பிறர் மனம் வாடும், அறம் தேயும், இகழ் பெருகும், நல்ல நண்பர்கள் விலகுவர், பகைமை நிறையும். இதுல இன்சொல் வழியில் சென்றால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிற கேள்வி இந்த வருஷம், அதாவது 2024 10ஆம் வகுப்பு பொது தேர்வுல கேட்ட கொஸ்டின். இப்போ அதுதான் இந்த இதுல 2 கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. அதை நம்ம பார்ப்போம். இதில் நீங்கள் செல்லும் வழியாது, உங்கள் நண்பருக்கு காட்டும் வழியாது. இதில் நீங்கள் செல்லும் வழியாது. அதுக்கான பதில் நான் செல்லும் வழி இன்சொல் வழியாகும். இரண்டாவது, என் நண்பருக்கு காட்டும் வழியும் இன்சொல் வழியாகும். அடுத்தது, தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் உறுப்பினர் சேர்க்கை இணைய வழி விண்ணப்ப பதிவு. இந்த கேள்வியும் போன வருஷம், அதாவது 2024 பொது தேர்வுல கேட்டிருந்தாங்க. அப்போ இணைய வழி விண்ணப்ப பதிவு கேட்கல, சாதாரணமா படிவத்தில் நிரப்புறது தான் கேட்டிருந்தாங்க. இதை நம்ம பார்க்கலாம். முழு பெயர் ஆ அமுதன், பாலினம் ஆண், கைபேசி எண் ஏதாவது ஒரு 10 டிஜிட் நம்பரை நாம எழுதிக்கலாம். இந்த மாதிரி எழுதிக்கலாம். மின்னஞ்சல் முகவரி அமுதன் அப்படிங்கும்போது இந்த மாதிரி எழுதிக்கலாம் @gmail.com. பிறந்த தேதி 1/1/2010. இரத்த வகை ஏ பாசிட்டிவ். தந்தையின் பெயர் ஆ அகிலன். தாயாரின் பெயர் ஆ கலா. அடுத்து தொடர்பு முகவரி கேட்டிருக்காங்க. கதவு எண் 10, பாரதி தெரு, காந்தி நகர். மாவட்டம் கோயம்புத்தூர். அஞ்சல் குறியீட்டு எண் 63132. அடுத்தது நிரந்தர முகவரி, இதையும் அதே மாதிரி எழுதிக்க வேண்டியதான். 10 பாரதி தெரு, காந்தி நகர், கோயம்புத்தூர். அஞ்சல் குறியீட்டு எண். அடுத்தது மாநிலம் தமிழ்நாடு, இனம் இந்தியன். மாநிலம் தமிழ்நாடு, இனம் இந்தியன். ஆதார் எண் ஒரு 12 டிஜிட் நம்பர் இங்கே எழுதிக்கோங்க.
அடுத்தது கடவுச்சொல், இதுலேயும் அதே மாதிரி தான் ஒரு 10 இலக்க எண்களை எழுத வேண்டும். மாணவ செல்வங்களே, இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.